இந்த 2025ல Zerodha Kite மொபைல் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே ஒரு வீடியோவா நம்ம டெமோவா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இன்னும் நிறைய பேத்துக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கறதே தெரியல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அது எப்படி போடுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, அது பையிங் பொசிஷனாவும் இருக்கலாம் அண்ட் செல்லிங் பொசிஷனாவும் இருக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரி அது வரல, லாஸ்ல போகுது அப்படின்னா லாஸ் எனக்கு இவ்வளவு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஸ்டாப் பண்றது ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ் நம்ம 4 மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். நீங்க பை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா செல்லிங் ஸ்டாப் லாஸ் போடலாம். இதே நீங்க செல் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா பையிங் ஸ்டாப் லாஸ் போடலாம். மூணாவது மெத்தடா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டாக்கை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை காட்டிலும் அதிகமான பிரைஸ்க்கு நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல பையிங் ஸ்டாப் லாஸ் நீங்க பயன்படுத்தலாம். இதே நீங்க மார்க்கெட் பிரைஸை காட்டிலும் குறைவான பிரைஸ்க்கு செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல செல்லிங் ஸ்டாப் லாஸ் நீங்க பயன்படுத்தலாம். நீங்க புதுசா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம Zerodha வெப்சைட்ல செக் பண்ணிட்டு அவங்களோட தமிழ்நாடு பார்ட்னர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நீங்க யாரையாவது ரெஃபர் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நீங்க கரூர் வைஸ்யா பேங்க் ஸ்டாக்க 275க்கு பை பண்ணி வச்சிருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இப்ப அந்த ஸ்டாக்கு ஒரு 10 ரூபா மட்டும் விலை குறைஞ்சு 265க்கு வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் அந்த ஸ்டாக்கை பை பண்ணதுனால செல்லிங் ஸ்டாப் லாஸ் போடணும். நான் செல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஆர்டர் விண்டோல கீழே மோர்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உள்ள ஸ்டாப் லாஸ்னு இருக்கும். இப்ப நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஸ்டாப் லாஸ்லயே பாருங்க 2 டைப் இருக்கு. ஸ்டாப் லாஸ் லிமிட் ஒன்னு இருக்கு, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்னு ஒன்னு இருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ் லிமிட்டோடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இதுல ட்ரிகர் பிரைஸ் அண்ட் பிரைஸ் அத ரெண்டையுமே நம்ம ஃபில் பண்ணணும். நம்மளால எவ்வளவு லாஸ் தாங்க முடியுமோ அதை இந்த லிமிட்ங்கிற இடத்துல டைப் பண்ணுங்க. நான் 265 அந்த இடத்துல டைப் பண்றேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா ட்ரிகர் பிரைஸ் ஒண்ணு கேட்கும். அதுல நான் 265.50 அப்படிங்கறத டைப் பண்றேன். எப்பயுமே செல்லிங் ஸ்டாப் லாஸ்ல லிமிட்டோட பிரைஸ் குறைவாகவும் ட்ரிகர் பிரைஸ் அதோட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும். அதனால நான் 50 பைசா வித்தியாசத்துல நான் அந்த பிரைஸ் அங்க போட்டிருக்கேன். இப்ப விலை குறைஞ்சுக்கிட்டே இந்த 265.50 இருக்குல்ல, அதை தொட்ட உடனே இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும். ஒன்ஸ் ட்ரிகர் ஆன உடனே இந்த 265.50ல இருந்து 265க்குள்ள எந்த பிரைஸ்க்கு வேணாலும் செல்லிங் ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஸ்டாப் லாஸ் லிமிட்டோட கண்டிஷன். சில சமயம் இந்த ரெண்டு பிரைஸ்மே தொடாம ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா இது லிமிட் ஆர்டரா மாறிடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலயே பாருங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கு. இதுல அந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டா மாறிடும். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டருக்கு ரொம்ப போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். நம்மளால எவ்வளவு லாஸ் தாங்க முடியுமோ அந்த பிரைஸ் மட்டும் இந்த ட்ரிகர் பிரைஸ்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும் போதும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ட்ரிகர் பிரைஸ தொட்ட உடனே இந்த ஆர்டர் மார்க்கெட் ஆர்டரா மாறிடும். சோ இது மாறிச்சு அப்படின்னா எந்த பிரைஸ்க்கு வேணா ஹிட் ஆகலாம். நம்ம போட்ட பிரைஸ்க்கு தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த பர்டிகுலர் டைம்ல பிளக்சுவேஷனை பொறுத்து என்ன பிரைஸ்க்கு வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகலாம். சோ இதுதான் ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்கும் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ இதை இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பையிங் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்டாக்க நான் ஷார்ட் போய் வச்சிருக்கிறதா நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம ஷார்ட் போனதுனால பையிங் ஸ்டாப் லாஸ் போடணும். இப்ப நான் பை ஆர்டரை கிளிக் பண்றேன். இப்ப நான் 77க்கு இதை செல் பண்ணிருக்கேன். 80 ஸ்டாப் லாஸா நான் பிக்ஸ் பண்றேன். இப்ப 77ல இருந்து கீழே வந்துச்சுன்னா எனக்கு லாபம் கிடைக்கும். இந்த 77ல இருந்து மேல போச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் ஆகும். இப்ப நான் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டரை சூஸ் பண்றேன். இப்ப ட்ரிகர் பிரைஸ்ல ஜஸ்ட் நீங்க 80 மட்டும் டைப் பண்ணா போதும். சோ இப்ப மேல போய் 80 தொட்ட உடனே இந்த ஆர்டர் மார்க்கெட் ஆர்டரா மாறிடும். பட் 80க்கு தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸ்ல என்ன பிரைஸ் வேணா ஹிட் ஆகலாம். இதுதான் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன். இப்ப அடுத்து ஸ்டாப் லாஸ் லிமிட்டையும் நம்ம பார்த்துடலாம். இப்ப இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரா மாறிடும். இப்ப நம்ம ரேஞ்சை பிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்ச்குள்ள இருக்க பிரைஸ்ல தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இப்ப ட்ரிகர் பிரைஸ்ல 80 போடுங்க, இந்த லிமிட் பிரைஸ்ல 81 போடுங்க. இப்ப நம்ம ரேஞ்ச் பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப 80 தொட்ட உடனே ட்ரிகர் ஆகி 80 to 81க்குள்ள இருக்க எந்த பிரைஸ்ல வேணா எக்ஸிக்யூட் ஆகும். சோ பையிங் ஸ்டாப் லாஸ்ல லிமிட் பிரைஸ் அதிகமா இருக்கணும். சோ இதுதான் பையிங் ஸ்டாப் லாஸ்க்கும் செல்லிங் ஸ்டாப் லாஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இப்ப நம்ம பொசிஷன் எடுத்ததுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டோம். இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் பயன்படும். அது எப்படி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப என்கிட்ட எந்த ஸ்டாக்கும் இல்ல, 77 ரூபாய் இருக்க ஷேரு மேல ஏறி 80 ரூபாய் போனதுக்கு அப்புறம் தான் நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பை ஆர்டர் போயிட்டு ரெகுலர்ல அந்த லிமிட்ல நீங்க 80ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா
இதுல 80 வர வரைக்கும்லாம் அது வெயிட் பண்ணாது. இப்ப என்ன பிரைஸ்க்கு போயிட்டு இருக்கோ அந்த பிரைஸ்க்கே பை ஆகிரும். இப்ப இதுல ஸ்டாப் லாஸ் நீங்க எனேபிள் பண்ணிட்டு இதுல ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல ட்ரிகர் பிரைஸ்ல 80 மட்டும் போட்டா போதும். இப்ப இது உடனே பை ஆகாது. 77ல இருந்து 80 போய் தொட்ட உடனே தான் மார்க்கெட் ஆர்டர்ல பை ஆகும். இதுவே நீங்க ஸ்டாப் லாஸ் லிமிட்டா மாத்திட்டு ஒரு ரேஞ்சை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும் தான் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். சோ இப்ப இருக்க பிரைஸை காட்டிலும் அதிகமான பிரைஸ்க்கு நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பையிங் ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தலாம். இப்ப நீங்க இதே ஸ்டாக்க ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட் பிரைஸோட கம்மியான பிரைஸ்க்கு செல் பண்றதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்ப இதுல ஸ்டாப் லாஸ் எனேபிள் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டு ட்ரிகர் பிரைஸ்ல இப்ப இருக்க பிரைஸை காட்டிலும் எவ்வளவு விலை குறைஞ்ச உடனே நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரைஸை ட்ரிகர் பிரைஸ்ல நீங்க போட்டுருங்க. இதுவே நீங்க ரேஞ்ச் பிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லிமிட்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரேஞ்ச் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷாவும் செல் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் இப்ப இருக்க விலையை காட்டிலும் குறைவான விலைக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ இப்ப ஸ்டாப் லாஸ்னா என்ன, அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.